இந்த வீடியோவில் எஜுகேஷன் பெனிஃபிட்ஸ் கல்வி உதவித்தொகை எப்படி பெறுவது, நிறைய பேர் இது எப்படி வாங்கிறது, எங்கே வாங்கிறது எதுவுமே தெரியலன்ற மாதிரி ரிப்பீட்டடாக கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க. சிலர் இது இந்த மாதிரி ஒரு நியூஸே இல்லைங்க, இது வெறும் ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதில் உங்களுக்கு எல்லாம் தெளிவாக நான் சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோவை முழுசாக பாருங்கள், பார்த்தா மட்டும்தான் தெரியும். இதில் உங்களுக்கு என்னென்ன சந்தேகமோ எல்லாத்துக்குமான பதிலே இதில் சொல்கிறேன். நீங்கள் இந்த எஜுகேஷன் பெனிஃபிட்னு போட்டிருக்கேன் இல்லையா, கல்வி உதவித்தொகைன்னு, இது யாருக்கு கிடைக்கும்னா நீங்கள் கூலி தொழிலாளியாக இருக்கணும், லேபராக இருக்கணும். லேபர் மீன்ஸ் என்ன, இப்போ நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நாங்கள் லேபரில் வருவோமானா நீங்கள் வருவீங்க. நீங்கள் எதுனா அமைப்பு சாராவில் நீங்களும் கார்டு பண்ணலாம். நீங்களும் இதில் கவர்மெண்ட் ஜாபில் இல்லாத எல்லாரும் இதுக்கு பயனாளிகள் தான். ஒன்று கட்டுமானம், 2 அமைப்பு சாரா. இதில் 2 இருக்குது. இந்த 2 கார்டில் 2மே எலிஜிபிள் தான். என்ன, அந்த அமைப்பு சாராவில் கொஞ்சம் அமௌண்ட்டு குறைவாக வரும், கட்டுமானத்தில் கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வரும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் பெருசாக ஒன்றும் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லாருமே பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பதிவு பண்ணுற எல்லாருக்குமே இந்த கல்வி உதவித்தொகைன்றது கட்டாயம் கிடைக்கும். யாருக்கும் கிடைக்காதெல்லாம் போகாது. அதனால் எல்லாருமே கார்டு முதல் அந்த லேபர் கார்டு போடணும். அது போட்ட பிறகு தான் தொழிலாளர் நலவாரிய அடையாள அட்டை, அதை நீங்கள் போட்ட பிறகு தான் இதனுடைய பெனிஃபிட்டெல்லாம் வாங்க முடியும். சில பேர் கேட்டிருக்காங்க, இதை நாங்கள் ஸ்கூலில் கொடுத்துருக்கோம், ஆனாலும் கூட அவங்க எங்களுக்கு தரலன்னு. ஸ்கூலில் தர்றது வேறு, அது பசங்களுக்கு குழந்தைங்களுக்கான ஸ்காலர்ஷிப்புன்னு தருவாங்க, அந்த கல்வித்தொகை உதவித்தொகை வேறு. அதையும் இதையும் இணைக்காதீங்க, அது வேறு இது வேறு. அது குழந்தைங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பு, இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க மாதிரி அந்த குழந்தைங்களுக்கான இது அது வேறு ஸ்காலர்ஷிப்பு. அதே மாதிரி இந்த எஜுகேஷன் காலேஜ் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் மாணவர்களுக்கு போடுறாங்க பார்த்தீங்களா, அது தனி, அது குழந்தைங்களுக்கு வரும். அது இல்லாமல் நம்ம இது வாங்குகிறோம். அது வந்தாலும் கூட இது வாங்கலாம். நிறைய பேர் அது வந்தால் இது வராது, இது வந்தால் அது வராது, எல்லாமே கவர்மெண்ட்டு தானே அப்படின்ற மாதிரி சில பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. எல்லாமே கவர்மெண்ட்டு தான். இது என்னன்னா, இவங்க பேரண்ட்ஸுங்க லேபரு, கூலி தொழிலாளிங்க அப்படின்றதுக்காக வேண்டி அந்த பேரண்ட்ஸுங்க அக்கௌண்ட்டில் தான் இது வரும், குழந்தைங்க அக்கௌண்ட்டில் வராது. இப்போ அவங்களுடைய ஸ்காலர்ஷிப் இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல் தராங்கன்னா அந்த குழந்தைங்க ஸ்காலர்ஷிப் குழந்தைங்களுடைய அக்கௌண்ட்டில் வரும். இப்போ உங்களுக்கு பேரண்ட்ஸுங்க அக்கௌண்ட்டில் தான் அந்த லேபர் இது லேபர் அக்கௌண்ட்டில் வரும். அதனால் எந்த இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2மே வரும், 2மே வாங்கலாம். அதனால் நீங்கள் கட்டாயம் கார்டு போடுங்க, வாங்க. அது மட்டும் இல்லாத நிறைய பேர் இந்த ஓய்வூதியம் பென்ஷன் வாங்குறாங்களா, அந்த பென்ஷன் கூட எங்களுக்கு இந்த ரேஷன் கார்டுக்கு பென்ஷன் வந்தால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வராது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் கட்டுமானத்தில் பென்ஷன் வாங்கினா மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வாங்கலாம். இது நீங்கள் இது ஃபேக்கெல்லாம் கிடையாது, ரியலாகவே வாங்கலாம். நீங்கள் அவர் இது ஸ்டாலின் சார் அவர் அறிக்கை நியூஸ்லேயே சொல்லியிருக்காங்க. அவர் நியூஸே விட்டுருக்கார் அந்த டைமில், யாரெல்லாம் இதுக்கு தகுதியானவங்க யாரெல்லாம் வாங்கலான்னு. அந்த நியூஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அதில் தெரியும் உங்களுக்கு. அதனால் இதில் எல்லா பெனிஃபிட்டும் நீங்கள் அனுபவிக்கணும்னா நீங்கள் முதல் இதுக்கு கட்டுமான நலவாரிய அடையாள அட்டை கட்டாயம் போடணும். அதே மாதிரி அமைப்புசாரா நலவாரிய அடையாள அட்டை கட்டாயம் போடணும். இது இருந்தால் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாருமே வாங்கலாம். இதில் யார் யார் வாங்கலான்றதும் இதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு அதுலேருந்து நீங்கள் உங்களுக்கு நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு தேவையான வீடியோவை உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்து பார்த்துக்கோங்க, சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.